ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நடந்த இம்பார்ட்டன்ஸான ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பேட்டிங் ரெக்கார்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச்சில் அதிகமாக சிக்ஸ் வச்ச பிளேயர் யார், எந்த பிளேயர் அதிகமான ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஸ்கோர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி. நான் உங்கள் நண்பன் விஜயராஜவர்ஷன். இண்டிவிஜுவல் ஸ்கோரிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தி மோஸ்ட் ரன்ஸ் பை எ பிளேயர். அதில் டாப்பில் இருக்கிறது யாருன்னா வந்து விராட் கோலி தான். ஆர்சிபி டீமுக்காக 5427 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு 171 இன்னிங்ஸில். அண்ட் அதில் ரெண்டாவது பொசிஷன் பிடிச்சிருக்கிறது யாருன்னா வந்து சுரேஷ் ரெய்னா 5368 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இன் ஜஸ்ட் 189 இன்னிங்ஸில். தேர்ட் பொசிஷன் யாருன்னா வந்து ரோஹித் சர்மா 4990 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இன் 185 இன்னிங்ஸில். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 3 இதில் இருக்கிற 3 பிளேயர்ஸுமே வந்து ஓவர்சீஸ் பிளேயர் தான். கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னா வந்து கிறிஸ் கெயில் தான். 175 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. எந்த வருஷத்தில் அடிச்சிருக்காருன்னா 23 ஏப்ரல் 2013 அன்னைக்கு அடிச்சிருக்காரு. ரெண்டாவது இருக்கிற வந்து பிரெண்டன் மெக்கலம். இவர் வந்து 158 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. எப்போனா வந்து 2008 ஏப்ரல் 18 அடிச்சிருக்காரு. அண்ட் மூணாவது பேர் யாருன்னா ஏபி டி வில்லியர்ஸ் தான். 133 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. எப்போனா வந்து 10 மே 2015 அப்போ. அண்ட் இவங்க 3 பேருமே வந்து அவுட்டே ஆகல, அதாவது நாட் அவுட்ல இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் கேரியர் ஆவரேஜ் ஐபிஎல் வச்சிருக்க பிளேயர்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து ஜானி பேஸ்டோ. இவர் வந்து கிட்டத்தட்ட 56 ரன்கள் வச்சிருக்காரு ஆவரேஜாக. செகண்ட்லுக்கு வந்து ஆம்லா, அவர் வந்து 46 ரன்கள் பர் மேட்ச் வந்து ஆவரேஜாக வச்சிருக்காரு. அடுத்திருக்க வந்து கேஎல் ராகுல் தான். இவர் வச்சிருக்கிற ஆவரேஜ் ரன்ஸ் எவ்வளோனா வந்து 44. மோஸ்ட் ஹாஃப் சென்ச்சுரிஸ் அடித்த டாப் 3 பிளேயர்ஸாக பார்க்க போகிறோம் ஐபிஎல்ல. முதல்ல இருக்க வந்து டேவிட் வார்னர் தான். 44 டைம்ஸ் வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இருக்கிறது சுரேஷ் ரெய்னா. இவர் வந்து 38 டைம்ஸ் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிருக்காரு. அடுத்து இருக்கிற பிளேஸ்ல 2 பேர் இருக்காங்க. யாருன்னா ஷிக்கர் தவான் அண்ட் ரோஹித் சர்மா. இவங்க வந்து 2 பேருமே 37 டைம்ஸ் வந்து ஹாஃப் சென்ச்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. மிக வேகமாக 50 அடிச்ச பிளேயர்ஸாக பார்க்க போகிறோம். அதில் டாப் 3 ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது வந்து கேஎல் ராகுல் தான். 14 பால்ஸ் வந்து ஹாஃப் சென்ச்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் வந்து யூசப் பத்தானும் சுனில் நரேனுமே இருக்காங்க. அவங்க எவ்வளோ பால்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா 15 பால்ஸில் ஹாஃப் சென்ச்சுரியை கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் இருக்கிறது சுரேஷ் ரெய்னா தான். ஜஸ்ட் 16 பால்ஸில் ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் 2020 ஃபார்மேட்டில் செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது செஞ்சுரியே வந்து நிறைய டீம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். டாப் 3 மோஸ்ட் செஞ்சுரி பிளேயர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது கிறிஸ் கெயில் தான். 6 வாட்டி செஞ்சுரி அடிச்சிருக்காரு, போட்டு வளாசிருக்காரு. அண்ட் 5 டைம்ஸ் செஞ்சுரி அடித்த பிளேயர் யாருன்னா விராட் கோலி. அண்ட் அடுத்தது இருக்கிற யாருன்னா டேவிட் மாலர் அண்ட் ஷேன் வாட்சன். இவங்க வந்து 4 டைம்ஸ் ஐபிஎல்ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் 2020 ஃபார்மேட்டில் செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதே வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ் கெயில் தான். எல்லா லிஸ்ட்லேயும் அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. என்ன பண்ணுறது, அவர் வந்து 30 பால்ஸில் வந்து செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. செகண்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா யூசப் பத்தான் தான். 37 பால்ஸில் செஞ்சுரி வளாசிருக்கார். அடுத்து இருக்கிறது வந்து டேவிட் மில்லர். ஜஸ்ட் 38 பால்ஸில் வந்து செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் வந்து தன்னோட 6க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். ஜைஜாண்டிக் 6s, ஸ்டேடியம் விட்டெல்லாம் வெளியே நிறைய பால் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான். டாப் 3 மோஸ்ட் 6 அடிச்ச பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறது கிறிஸ் கெயில் தான். எத்தனை வாட்டி அவர் பேர் சொல்லிட்டே இருக்கிறது, பரவாயில்ல. ஸோ அவர் வந்து 326 சிக்ஸஸ் வந்து அடிச்சு விளாசிருக்காரு. அண்ட் செகண்ட் பிளேஸ் இருக்கிற வந்து ஏபி டி வில்லியர்ஸ். அவர் வந்து 250 டைம்ஸ் 6 அடிச்சிருக்காரு. அடுத்து இருக்கிறது வந்து எம்எஸ் டோனி. அவர் வந்து 212 டைம்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஒரு பிளேயர் அடித்த அதிகமான சிக்ஸஸ் அதுதான் பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் டாப் 3 யார் பிடிச்சிருக்கா அப்படின்னா முதல்ல இருக்கிற யாருன்னா நான் சொல்லவே தேவையில்லைங்க, உங்களுக்கே தெரியும், கிறிஸ் கெயில் தான். ஒரு மேட்ச்சில் 17 வாட்டி வந்து 6 அடிச்சிருக்காரு. அடுத்தடுத்துல இருக்கிறது பிரெண்டன் மெக்கலம். அவர் வந்து 13 வாட்டி ஒரு மேட்ச்சில் 6 அடிச்சிருக்கார். அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து 13 வாட்டி 6 அடிச்சிருக்காங்க. யாருன்னா கிறிஸ் கெயில் தான்.
6 பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மோஸ்ட் நம்பர் ஆஃப் 4's பிளேயர் இதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது யாருன்னா வந்து ஷிகர் தவான் தான். 527 டைம்ஸ் வந்து 4 அடிச்சிருக்காரு 160 இன்னிங்ஸில். செகண்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது யாருன்னா சுரேஷ் ரெய்னா தான். 493 டைம்ஸ் 4 அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ் ஆஃப் 189. அண்ட் தேர்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது யாருன்னா கௌதம் கம்பீர் தான். 491 டைம்ஸ் வந்து ஒரு 4 அடிச்சிருக்காரு இந்த இன்னிங்ஸ் ஆஃப் 152. ஒரு இன்னிங்ஸில் அதிகமான 4 அடித்த பிளேயர்ஸோட டாப் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 2 பேருக்கு போகுது. யாருன்னா பால் அண்ட் ஏபி டிவிலியர்ஸ். இவங்க வந்து 19 4's இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த பொசிஷன்ஸ் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் லம்ப்க்கும் அஜிங்கே ரஹானேக்கும் தான் போகுது. எவ்வளோனா 16 4's இவங்க அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர் யாருன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிடிச்சிக்கிறது ஆண்ட்ரே ரசல் தான். எவ்வளோ வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 185.17 ஸ்ட்ரைக் ரேட் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. செகண்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது பென் கட்டிங் 186.79 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அவர். அடுத்து இருக்கிறது யாருன்னா சுனில் நரேன் 166.66 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணிருக்காரு. மோஸ்ட் ரன்ஸ் பை பிளேயர் இன் சீரீஸ் இதோட டாப் 3 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிக்கிறது யாருன்னா விராட் கோலி தான். 973 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு எப்போனா 2016. அடுத்து இருக்கிறது வந்து டேவிட் வார்னர் தான். 848 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 2014 தான் அவர் வந்து இது அடிச்சிருக்காரு. அடுத்து மூணாவது பொசிஷன் இருக்கிறது யாருன்னா கேன் வில்லியம்சன் தான். 735 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 2018 IPL. மோஸ்ட்டாக டக் அவுட் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா வந்து 13 வாட்டி டக் அவுட் ஆன பிளேயர்ஸ் தான். அதில் 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹர்பஜன் சிங், அவர் வந்து பவுலர் தான். ஸோ அண்ட் செகண்டில் வந்து பார்த்திவ் பட்டேல் 13 வாட்டி வந்து டக் அவுட்டே இருக்காரு. அண்ட் அடுத்து வந்து 12 வாட்டி டக் அவுட் ஆன லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது லிஸ்ட்டில் கடைசியாக 2 பேர் வந்து ரொம்பவே ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா பியூஷ் சாவ்லா, அடுத்து மனிஷ் பாண்டே, அடுத்து அம்பட் ராயுடு. அண்ட் லாஸ்ட்டுக்கு 2 பேர் யாருன்னா வந்து கௌதம் கம்பீரும் ரோஹித் சர்மாவும். இவங்க வந்து 12 வாட்டி டக் அவுட் ஆயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம IPLல இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் இன் பேட்டிங் ஓட லிஸ்ட் டாப் 3 பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எந்த ரெக்கார்டை வந்து இந்த வருஷம் IPL டீம் பீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எந்த பிளேயர் பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதாவது அதிகோடைய 6s அடித்த கேலை யார் பீட் பண்ணுவா, இல்லைன்னா மோஸ்ட் ரன் சீரீஸ் ரெக்கார்டை யார் பீட் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் கோட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.